சொல்லி நமக்கு நடைபெறுவோம். தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகிறேன் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோல்தளிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் கேட்டு எல்லாம் நீங்களாக்கி வச்சிட்டார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தீமை செய்யக்கூடிய பேரை வார்த்தையை கவனமாக கேட்க சாட்சி அடைந்து பட்டினியா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன படாதுங்க, சத்தமா சொல்லலாமா, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் சிங்கக்குட்டிகளை பத்தி இதுல போட்டிருக்கு? சிங்கங்க எப்படி இருக்கும்? சிங்கத்தையே காட்டுக்கு ராஜா சொல்றாங்க. சிங்கம் வந்து அதோட தோற்றம் எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். அதோட வலிமையும் கம்பீரமா இருக்கும். அதோட கர்ஜனையும் ரொம்ப சத்தமா இருக்கும். அதோட வேட்டையாடுற திறமை எப்படி இருக்கும்? அதிவேகமா இருக்கும். அது பட்டினியா இருந்தாலும் வேட்டையாடி உண்ணக்கூடிய வலிமை அதுக்கு இருக்கு. அப்படி அது பட்டினியா தாழ்ச்சி அடைந்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மள விடுவாரா?
நம்மள விடுவாரா? கர்த்தர் நம்மள பட்னியா இருக்க விடுவாரா? விடமாட்டார். ஏன்னா நம்முடைய ராஜா யாரு? யூதா இயேசுவானவர். அப்படி இருக்கிற நம்முடைய தேவன் நம்மள ஒரு நாளும் பட்டினியா இருக்க விடமாட்டார். நாம கர்த்தரை எப்ப தேடணும்? நம்ம கர்த்தரை எப்ப தேடுவோம்? நீதிமொழிகள் 8:17 பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எப்ப தேடுங்க? எப்ப தேடணுமா? அதிகாலையில. அதிகாலையில அவரை தேடும் போது என்ன பண்ணுவாங்களாம்? அவங்கள கண்டடைவாங்களாம். என்னையும் சேர்த்தா சொல்றேன், அதிகாலைனா நம்ம எழுந்துக்கிற நேரம் தான் நமக்கு அதிகாலை. அதிகாலைனா எப்போ? அதிகாலைனா எப்போ? 4 மணியா? அந்த 4 மணி அது ஒரு கரெக்டான டைமா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளால எழுந்துக்க முடியுமா? முடியாது. வேலைக்கு போய் வந்திருப்போம், பலவீனமா இருக்கும், சோர்வா இருக்கும். இல்ல 1 வாரம் 2 வாரம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எழுதி ஜபிக்க ஆரம்பிப்போம். 3ஆவது வாரம் அது நமக்கு கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. அது டைம் 4ல இருந்து 5ஆ மாறிடும், 5ல இருந்து 6ஆ மாறிடும். அப்படின்னு ஒரு டைம். அப்புறம் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் கூட நமக்கு என்ன அப்படியே நேரம் குறைவாயிட்டதே போகும். கர்த்தரை தேடும் போது அது நமக்கு அந்த நேரமே என்ன பண்ணாது, கிடைக்காது. நம்முடைய பலவீனங்களோ நம்முடைய பிரச்சனைகளோ அந்த நேரத்துல எல்லாமே என்ன பண்ண, நம்ம ஜெபிக்கிற வேலையில தான் எல்லா பிரச்சனையும் வரும். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம கர்த்தரை தேடும் போதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வரும். ஆமா தானே? ஆனா கர்த்தரை எப்ப நம்ம பார்க்க முடியும்னா அதிகால வேலையில அவரை நம்ம தேடும் போதுதான் பார்க்க முடியும்னு சொல்லுது. யோவான் 20ல அந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மகதேனா மரியாதை பத்தியா. அதுல என்னன்னா ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுவார் அந்த 3ஆம் நாள்ல. அந்த மரியாதை என்ன பண்றாங்க? 3 நாள் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க? தேவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதிகாலையில இருட்டோடவே என்ன பண்றாங்களா, அந்த கல்லறை இடத்துக்கு போறாங்க. அந்த கல்லறை நகர்த்தப்பட்டு இருக்கு. அங்க உள்ள அவங்க போகும்போது அந்த இடத்துல யார் இல்லையா? தேவன் இல்லையா? அங்க தலைமூட்டாண்டையும் காலாண்டையும் 2 தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க தூதர்ன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்கள பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்க? அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஏசப்பாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல அழுகுறாங்க. அப்ப அந்த தூதர் கேட்கிறாங்க, ஸ்ரீ நீ ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, என் நேசரை காணோம், அவர் எங்க இருக்கா, எங்க வச்சு எங்கதான் வச்சிருந்தாங்க, அவரை காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே நிக்கிறாங்க. அவங்க அழுகுத தேவன் பார்த்திருக்கார். அவ பக்கத்துல நின்னுட்டு பாக்குறாங்க. அப்ப ஏசப்பா கேக்குறாங்க, ஸ்திரீயே நீ ஏன் அழுகுற? அவங்களால தேவன் தான் அது உணர முடியல. அப்போ அவங்க வேலை செய்யற தோட்டக்காரர் நினைச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என் நேசரை பாத்தீங்களா, இங்கதான் அவரை வச்சிருந்தாங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அந்த இடத்துல அழுவணும்? ஏன் அவங்க அந்த கலர் இடத்துல அதிகாலையில இருட்டோட ஏன் அவங்க வரணும்? அவங்க தேவன் மேல வைத்திருந்த அன்பு. அந்த அன்புனாலதான் தேவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் வைத்திருந்த இடத்துக்கு போனா அவரை நம்ம பார்க்கலாம், நம்ம அவரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதிகாலையில வரும்போது அந்த இடத்துல தேவன் அவங்க அழுகைய பார்த்து முதல்ல யாருக்கு மரித்து உயிர்த்தெழுந்தப்போ அவங்களதான் ஆண்டவர், அவங்களுக்கு தான் தரிசனமான மரியாதை அப்படின்னு கூட்டும் போது அப்பதான் அவங்க உணர்றாங்க. அப்போ அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரபினின்னு போறாரு அப்படின்னா எபினேசரே அப்படின்னு அர்த்தமா. அப்போ ஏசப்பா அவங்களை பார்த்து கூப்பிடும் போது அவங்க ஏசப்பான்னு உணர்றாங்க. அவங்க அதிகாலையில அந்த இருட்டோட எழுந்து போய் தேவனை பார்க்கணும்ன்ற ஆசையோடு போயிருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாய் அவங்க முகத்தை தேவன் பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்கன்னு வேதத்துல இருக்கு. இப்படி நம்ம அதிகால வேலையில நம்ம தேவனை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோமா, தேவனை கண்டடையலாம். அவரோட சத்தத்தை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாமா.
நான் எப்ப தேவனை தேட தேட ஆரம்பிச்சேன்னா என்னோட சின்ன வயசுல, எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்ன வண்டியில, மீன்பாடி வண்டியில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் கை எலும்பு முறிச்சு போயிடுச்சு. 2 கையை தூக்க முடியாது, காலம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது. நாங்க கிறிஸ்துவ குடும்பமும் கிடையாது, ரட்சிக்கவும் படல. நாங்க இந்து குடும்பம் தான். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய இந்து கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்துலதான் எங்க வீடு இருக்கும். அங்க அந்த பூஜை எல்லாம் நடக்கும் போது அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளதான் நாங்க ஒரு இந்து மதத்துலதான் இருந்தோம். ஆனா எங்க அப்பா சைட்ல கிறிஸ்டின், ஆனா ஏசி ஆர்மி எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது, சரவணா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்கதான் வந்து சின்ன வயசுல நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம். அப்போ நான் சரவணா கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாரும் விசாரிப்போம், உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க. அப்ப நம்ம வீட்டுல பிரச்சனை இருந்தாலும், அம்மா அப்பா சண்டை போட்டா கூட அதுக்கோசரம் ஜோம் பண்ணுவேன்னு சொல்லுவோம். அப்படி என்ன கேட்கும் போது, எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க அப்பா இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க உடனே ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணு. அவருக்கு அதுக்கு நல்ல ஞாபகம் சின்ன வயசுல நடந்த இது நிகழ்வுலாம். அப்ப அவங்க சொல்லும் போது, நான் ஒரு ஜபேனை தரேன், அதை நீ டெய்லி உங்க அப்பாவுக்கு பூசு, சரியாயிடும், நீ சர்ச்சுக்கு வா, ஏசப்பா சரி பண்ணுவாரு. இப்படி சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான காரியங்களை இடத்துல சொல்ல ஆரம்பிச்சான். சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுன்னா என்னன்னு தெரியாது, ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றது அப்ப அந்த வயசுல எல்லாம் நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்புற வயசு. அப்போ அப்படியா இருக்கும்போது சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். அங்க பாஸ்டர் விஜயன் இருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சொன்ன போது காரணத்தினாலே எங்க அப்பாவுக்கு ராயப்பேட்டையில அப்பெல்லாம் சைக்கிள் தான், எந்த பஸ் வண்டி கிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. யாருன்னே தெரியாத ஒருத்தர் எங்க சரவணா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவை பார்த்து ஜெபெண்ணை கொடுத்து, டாக்டர் சொல்றாங்க இனி அவ்வளவுதான், அவர் காலில் கட்டதான் வைக்கிற மாதிரி இருக்கும், நடக்க முடியாது, இனிமேட்டு அவரோட படுத்த படுக்கையா இருக்கணும், இல்ல குச்சி வச்சுதான் நடக்கணும் அப்படின்ற சூழ்நிலை. அப்படி ஜெபிச்சுட்டு வந்து எண்ணெய் வைக்கும் போது டெய்லி எங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க அவங்க குடும்பமா ஜோம் பண்ணுவாங்களாம். அப்ப சொல்லுவாங்க நாங்க குடும்பமா ஜோம் பண்ண உங்க அப்பாக்கு சரியாயிடும், கண்டிப்பா உங்க அப்பா நடப்பாரு. அந்த வேலையில சொன்ன அந்த வார்த்தை, அந்த அவங்க வீட்டுல போய் ஜப்பாடு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது. அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு, நாங்க 3 பேர் தான். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. மாறி மாறிதான் நாங்க பாட்டி வீட்லயும் இங்கேயும் மாறி மாறிதான் இருப்போம். அப்படி இருக்கும் போது அவங்க கூப்பிடும் போது நாங்க ஜபத்துக்கு போவோம். எல்லா காரியங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் என் மனசுல தோன்ற விஷயம், நம்ம ஜபிச்சா அற்புதம் நடக்குது. எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கை கால் தெரப்பிக்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து காசெல்லாம் ரொம்ப அதிகம். அப்ப எங்க அம்மாவோட சம்பளம் பாத்தீங்கன்னா 120 ரூபாய் தான். அந்த கை கால அந்த இது பண்ணணும்னா அப்படி எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி காசு கேட்பாங்க. அத நாங்க ஏசப்பா தேட ஆரம்பிக்க எங்க அப்பாவுக்கு ஒருத்தரா உதவி செஞ்சாங்க. ஃப்ரீயாவே அந்த இது பண்ணி விட்டாங்க. நிறைய காரியங்கள் எங்க அப்பா எழுதி நிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு எங்க மூலியமா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாங்க. ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. ஜபிக்கும் போது எல்லாமே நடக்குது. அப்ப இவருதான் உண்மையான தெய்வம் நாங்க அறிஞ்சுக்கிட்டோம். இப்ப இன்னும் நான் ஏசப்பா சின்ன வயசுல ரொம்ப அதிகமா தேட ஆரம்பிச்சேன். வாரத்துல 7 நாளும் சண்டே கிளாஸ் போவோம், கேசல் போவோம். எல்லார் வீட்லயும் கேசல் நடக்கும். அந்த ஒரு நாள் கூட தவற மாட்டோம். நான் அவங்க கூட தான் போவோம். எல்லார் வீட்டுலயும் கேசல் போவோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில தான் இருப்போம். அப்புறம் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. அபிஷேகத்தை சரவணா அவங்க வீட்டுல எல்லாரும் அபிஷேகம் அங்கிள் பிரேயர் நடத்துவாங்க. இப்ப எல்லாரும் அபிஷேகம் பேசுவாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கு, என்ன இவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறது நமக்கு புரிய மாட்டுது. அப்ப ஏதா இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ள சரவணா அங்கெல்லாம் ஒரே சேர்த்துதான் உங்ககிட்ட கேட்கும் போது அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது ஏசப்பா கிட்ட பேசுற பாஷை, ஏசப்பா வந்து நம்ம கூட பேசுவாங்க, இது அந்நிய பாஷை, நீ உனக்கு வேணும்னா நீ ஏசப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். நானு ஏசப்பா நம்ம கேட்ட எதுவான செய்யறாரே, நம்ம இதையும் கேட்போமேன்னு சொல்லிட்டு நான் விடாம 1 வருஷம் நான் ஏசப்பா ரொம்ப எங்கெல்லாம் ஊழியமோ அங்கெல்லாம் போவேன். எங்க 3 பேருமே, நாங்க எங்க அண்ணன் தங்கச்சி 3 பேருமே எங்க அம்மாவும் அப்பாவும் தேட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட தான் நாங்க இருப்போம், எங்க போனாலும் வந்துருவோம் சொல்லிட்டு எங்களை விட்டுருவாங்க. இப்போ நான் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சேன், ஏசப்பா நான் அவங்க கிட்ட பேசணும், நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை அப்படின்னு நான் நிறைய கேட்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எனக்கு 9, 10, 11 வயசு இருக்கும். அப்ப ஆண்டவர் என்னை அபிஷேகிச்சாரு.
அவரை நான் உணர்ந்தேன். அவர் எனக்குள்ள வந்தாரு. நான் அபிஷேகிக்கும் போது அவரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளாக்கிய தரித்த ஒரு தேவனை நான் பார்த்தேன். அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எங்க மூலியமா அங்கிள் வந்து அங்க பிரேயர் நடத்துவாங்க. நாங்க சின்ன பசங்க மூலியமா அங்க இருந்த அநேக குடும்பங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு 5-6 குடும்பம் ஆண்டவர் யாருன்னே தெரியாது. எங்க மூலியமா நாங்க ஆண்டவரை தேட தேட அந்த பிள்ளைங்களும் சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அங்கிள் வந்து அங்க மெசேஜ் எடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. அந்த குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளால தேவன் சந்திச்சாரு. அங்க 5-6 குடும்பங்கள் தேவன் தொட்டாரு. இப்படியா நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஆனா இன்றைக்கு அந்த ஆதியில இருந்த அன்பு எனக்குள்ள இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப குறைவுதான். குறைவுன்னு சொல்ல முடியாது. அந்த அன்பு கொஞ்சம் கூட எனக்கு இப்ப இல்ல. தேவனை தேடுறதுல ரொம்ப குறைவுள்ளவரா இருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி ஆதியில இருந்தா அந்த அன்பை நம்ம நினைத்து பார்த்தோம்னா அப்போ நம்ம ஏசப்பா யாருன்னே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி ஆண்டவரை தேடி இருப்போம், எவ்வளவு நேசிச்சிருப்போம், அதை நம்ம மறந்துருப்போம். ஆனா ஆண்டவர் இந்த வேலையில அதை நினைவுட்டுறார். நீ என்ன தேட, நீ ஆதியில இருந்த அந்த அன்பை என்ன தேடுறத மறந்துட்ட. இனி நம்ம வாழ்க்கையில அதை மறந்துருந்தோம்னா அது நம்ம மீண்டுமா தேவனை இன்னும் நம்ம அதிகமா தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பாராம். நம்முடைய செவிகளுக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாராம், கேட்பாராம். ஏன்னா அவர் நம்மள விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. விசாரிக்கிறவர் தான் நம்மளுடைய தேவைகளை குறைகளை நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். வேதத்துல இன்னொரு ஒரு அற்புதம் பாத்தீங்கன்னா குறைவுகளை நிறைவாக்குற தேவன். காண ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவங்க அநேகரா இருப்பாங்க. அந்த பந்தியில அவங்க மரியாதை அழைக்கப்பட்டாங்க, தேவனும் அழைக்கப்பட்டிருந்தாரு. அந்த வேள்வியில அந்த திருமணத்துல ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு. அந்த குறைவு ஏற்பட்டிருக்கும் போது அங்க இருந்த யாரையும் போய் என்ன பண்ணல, அவங்க மரியா தேடல. ஏன் தேவனை மட்டும் தேடி வந்து அந்த குறைய பத்தி சொன்னாங்க? ஏன்னா தேவனால அந்த குறைவை நிறைவாக மாற்ற முடியும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படிதானே? எல்லாரும் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஆனா ஏசப்பால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த காரியத்துல நமக்கு அந்த குறைகளை நிறைவு பண்ணுவான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. தேவனிடத்துல சொல்லும் போது அவர் அந்த வேலை செய்யற ஆட்களை அனுப்பி அந்த குறைவை என்ன பண்ணாரு, தேவன் தண்ணீரை திராட்சரசமா மாற்றி அங்க வந்திருந்த யார் குறை சொல்லாத படிக்கு அதை விட மதுரமான திராட்சரசத்தை அங்க இருந்த அநேகருக்கு கொடுக்க திரும்ப செஞ்சாரு. முதலாக தேவன் செய்த அற்புதம். அன்னைக்கு அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்ம நினைப்பதற்கு முன்னமே அவர் இன்னதென்று அறிந்திருக்கிறார். நம்ம தேவனை தேடும் அதிகாலையில நம்ம தேடும் போது நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய பிசினஸா இருக்கட்டும், நம்மளோட படிப்பா இருக்கட்டும், பிள்ளைங்களோட எதிர்காலமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தேவன் அந்த வேலையில சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய நிறைவுகளை குறைவாக்குற நேரம் இப்பெல்லாம் தேவனோட பேசுகிற நேரம். நம்ம என்ன பேசுவோன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அவரிடத்துல பேசணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். சங்கீதம் 9:10 கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்க கர்த்தரை தேடும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா, மகிழ்ந்து இருக்குமா. அந்த வேலை நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் இல்லையே நம்ம தேவனத்தை துதிக்கும் போதும் நம்முடைய இருதயம் அந்த நாளுக்கான சந்தோஷமா இருக்கும். அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை கட்டாயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைகளுக்காக எத்தனை கேடுகள் ஒரு நன்மை. புரியும் பசியா இருக்கிற நேரத்துல கூட வேட்டையாடுறது இருந்தும் கூட அது பசியாது. நம்மள பசியா விட்டுடுவாரா? நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்? நீங்க என்ன அப்படி பேசுறீங்க?
ஏன் உன்னை விடக்கூடாது? நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிக்கணும். குற்றப்படுத்துவது என்னுடைய செய்தி. தேவ வசனத்துல நீ கேள்விகளை வச்சு பதில தேடினாதான் பலமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க விடமாட்டாருன்னு. வேத வசனம் ஆதாரம் இருக்காது. வேத வசனம் ஆதாரம் இருக்கா? வேத வசனம் இருந்து அர்த்தம் சக்தி. வசனம் தான் சக்தி. அது தேவன் சொன்னது. அவர் மாற்றிக்க மாட்டார். மாற்றிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அப்படி சொன்ன மாதிரி ஏதாவது வசனம் நீதிபதிகள் 10:3 நீங்க பாத்தீங்கன்னா நீதிமான்களை மசீயினால் வந்து விடார், மாற்றமுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். யார் வயது வெறுமையா இருக்கு? இருக்கிறத கூட என்ன பண்ணிடுவாங்க. ஆனா நீ நீதிமானா இருந்தா என்ன பண்ண மாட்டேன். அப்ப நான் பாதியா நீதிமான் யாரு நீதிமான்னு சொல்றாரு? ரோமர் 3:23-24 பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்க? பாவம் செய்யாத இல்லையே, இன்னும் எப்படி நீதிமானாக்குனாங்க? அது தேவன் செய்தது. தேவன் செய்ததை விசுவாசிக்கிறவன் ரசிக்கப்படுகிறான். ரோமர் 10:9-10 நாம் பார்க்கலாம். நீதி உண்டாக இறுதியில் விசுவாசிக்கிறவன் உண்டாக எதை விசுவாசித்தாயோ அதை நீ வாயினாலே அறிவித்து அப்பொழுது பாவங்களுக்காகத்தான் அவர் எனக்காகத்தான் அவர் காயப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு கொண்டது ஆக்கின அவர் மேல வந்து கருதுவதாக அவர் சின்ன ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க. அப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டு ரொம்ப 2:1 சொல்லப்பட்டபடி அப்ப இந்த வசனங்களை நான் விசுவாசித்தபடியினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். 9வது வசனம் இப்படி என்ன பொருளாக ஆண்டது ஏன்னா நான் கர்த்தரை தேடுகிறேன். நீதிமான் என்ன பண்ணணும்னா யாரு தேடுவோம்? என்ன மட்டும் பசியினால வருத விட மாட்டார் என்ற வார்த்தை எனக்கு மட்டும் கிடையாது. 37:25 வார்த்தை நான் இளைஞனாய் நீதிமான் கைவிடப்பட்டதை தந்தது பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்காக நீதிமான் என்ற நிலையில விட்டு அநீதிமான யாரையோ காப்பாற்றுவதற்காக
எப்படியோ வாழ்ந்துட்டாங்க, பாதியா போயிடாங்க. யாரும் கைவிட மாட்டாங்க, யாரை பத்தி நான் வந்து விட மாட்டேன், இது மட்டும் இல்லை, சந்ததி விட மாட்டேன். ஏன்னா நீதிமான் கர்த்தரையே நோக்குவார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது. அல்லேலூயா. அவன் யாரை பார்ப்பான்? கர்த்தரை. அவன் யாரை கூப்பிடுவான்னா கர்த்தரை கூப்பிடுவான். கர்த்தர் ஒரு நாளும் நன்றியத்துக்காக நன்றியை கூட நம்ம வரும்போது இந்த உள்ள வந்தவங்க ஒரு வசனத்தை கர்த்தர் கூப்பிட்டார். அந்த வசனத்தை நீங்க ரொம்ப குறைவா இருக்கு. யாரை பார்த்து வராங்க என்பது முதற்கு தேவனுடைய வசனம் ஒரு துணிபுற ஒளியாக என்பது மறுக்க முடியாது. நீதிமொழிகள் 22:29 சில வசனத்தை காண்பித்தாரு. தன் வேலை ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். கர்த்தருடைய செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா வாரத்தின் வாரத்துக்கு முதல் நாள் அதிகாலையில பகல வேணா என்ன பண்ணலாம், நம்ம கடைக்கு போக மாட்டோம். அதிகாலை நம்ம கல்லறைக்கு போனோம். எதுக்கு போனா கடைக்கு போக மாட்டாங்க. அந்த காலத்துல கல்லறை ஊர் பொதுக்குல இருந்தது. அதிகாலையில இருட்டோட வயதானவங்க கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா அவருக்குள்ள இந்த தாகம் என்ன தெரியுமா? யார பார்க்கணும், யார பார்க்கணும். அப்ப இயேசுவை பார்க்கணும் அந்த தாகம் இருக்கிறவங்களுக்கு எப்ப தூக்கம் வராது, எப்ப தூக்கம் வராது. அதிகாரியில தான் தூக்கமே வரும். அதிகாரியில ஸ்ரீபாசம் நம்ம நேரத்துல 8 மணி 2 மணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற நேரம் எப்பன்னா 2 மணி. மனுஷனுக்கு தூக்கம் வர நேரமே எப்பன்னா வந்து உருட்டு படுத்து விருத்து பண்ணி பண்ணி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வர நேரம் எப்பன்னா திருட கூட்டுக்குள்ள நுழைகிற நேரமே ஏற்றாங்க. ஆனா அந்த நேரம் யாரை தேர்ந்தது? எப்ப கண்டுபிடிப்பார்? இந்த நாளை உன்னை சந்திச்சதற்காக, என்னை சந்திச்சதற்காக தன் வீடாக்கி ஆலயமாகிய சபையில நெருங்கி யாரு சந்திக்க, யாரு சந்திக்க இன்னும் அவருக்கு வந்து காத்துட்டு இருக்கிறார். அவர் குறைய போட்டு சொல்றது யாரு குறைய யார் சொல்ல காத்துக்கிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லையா, எனக்கு தேவை இல்லையா, சொல்லுங்க. வேதனையா இருக்கு, பைபாஸ் சர்ஜரி எல்லாம் கேட்கிறாங்க. 3 மாடி கேட்கிறாங்க. இது ஒரு பெரிய காரியம் ஒண்ணும் கிடையாது. வேண்டிய பலனை கிருபை என்ன பண்ண என்னை பலப்படுத்துகிற கிருபையினால எல்லாவற்றையும் செய்ய என் பலத்துல என்ன செய்ய அப்ப எனக்கு பலன் தந்தாரு. 8 மணி நேரம் உட்காந்து டிவி போட்டு பாருங்க. வாழ்க்கையில
குறைவுகள் எண்ண முடியாத அளவுக்கு ஒன்னா ரெண்டா சொல்றது, எதை சொல்றது எதை சொல்லாம வருது. பாதி நம்ம சொல்லாம எல்லாத்தையும் நம்ம அடக்கி 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 வச்சதுனாலதான் நம்ம சரீரம் ரொம்ப வேதனையா போகுது. அடக்கி வச்சது ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா வெளியே என்ன பண்ணுது, வெளியே வராது. எப்படி ஒரு பாத்திரத்துல பால் கொஞ்சமா இருக்கும்போது தூள் ஏறி 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 பொங்கி கீழே வந்து அந்த சட்டியை நாசமாகிற மாதிரி சரீரத்தை நாசமாக்குறது காரணம் என்னன்னா, நம்ம கவலைகளை எல்லாம் அடக்கி 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 நம்ம குறைகளை எல்லாம் அடக்கி 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 யாரை சொல்றது, பிள்ளைகளை குறித்து சொல்றதா, உடனே குறித்து சொல்றதா, ஓட பிறந்தவங்களை குறித்து சொல்றதா, பழகின ஆட்களை குறித்து சொல்றதா, வேலை ஸ்தலத்தை சொல்றதா, எதிர்காலத்தை குறித்து பேசுறதா, எல்லாமே எனக்கு என்னவா இருக்குன்னா குறையா தான். நான் 1, 5, 7 அவர் ஒண்ணு அப்போ கவலை எல்லாம் யாருக்கு சொல்லிட்டு அப்ப உன்னை நீதிமானா இருக்கிறார், உன்னை தள்ளாட விட மாட்டாரு. சங்கீதம் 55:20 சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அதிகாலையில யாரு கண்டுபிடிச்சிடலாம். என் பிரச்சனை மட்டும் சொல்லி நீ என்ன பண்ண போற? ரொம்ப மாறுபடுத்தி பார்த்து என்ன பார்த்து எப்படி சொன்னீங்க, என்ன பண்றது எனக்கு புரியல, என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கு, குணமாக்க டாக்டர் முடியாது தேவனால முடியும். ஆனா யாருக்கு யாருக்கு அது நிறைய குறைகள் என்னுடைய வாழ்க்கையில மாற்றப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேட வேண்டிய பிரகாரம் ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட நான் சில காரியங்கள் சொன்னேன். அதாவது கூட்டமா ஆஸ்பத்திரியில ஜனங்கள் பெரிய ஒவ்வொரு நாளும் குறையவே கிடையாது. சும்மா விசாரிச்சா சொல்லலாம், அவங்க பேசுவாங்க. நான் ஆந்திரால போறேன், நான் கேரளால போறேன், நான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பக்கத்துக்கு போறேன், வடநாடு இருந்தா அந்த பக்கம் சொல்றாங்க. ஏன் வந்தாங்க, எங்க வராங்க? அதுக்கு நான் சொன்னேன், ஒரு 10 மாசம் குழந்தைய ஸ்கேன் பண்றாங்க. எது கேன்சர்? குணமாக்கி இருக்காரு. ஆனா அவங்களுக்கு எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேக்கன்சல் இருக்காது, கொஞ்ச நேரம் கவர்மெண்ட். நான் ரொம்ப வைராக்கியமா நான் யாருக்காரு நீங்க சொல்ல மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை மந்தமா செய்யணும், ஊழியம் பண்றேன். ஆனா செய்ய வேண்டிய காரியத்தில் நான் இன்னும் தேட வேண்டிய பிரகாரம் சரியா தேடலையோ என்ற ஒரு நெருக்கம் எனக்குள்ள இருந்தது. என்ன பண்ண நாளைக்கு தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது, ஏதோ நடக்கலாம். ஆனா இன்னைக்கு கட்ட நம்மள நல்லா வச்சிருக்கிற நிலையில இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் இருக்கு. நாளை என்பது கத்த பார்த்துக் கொள்வார். ஜெபிக்க முடியாது. நான் பார்த்தேன் சில நேரத்தில் ஆபரேஷன் பண்ண நேரத்தில் பார்த்தேன், ஜெபிக்க முடியும். யாரும் இல்லை பக்கத்துல, ஐசி வாழ்க்கை தான் இருக்கிறேன், படுத்து தான் இருக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியல, வாய் திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இதெல்லாம் என்னால் சொல்ல முடியல. சொல்றேன் அதிவேகமாக ஆவியிலேயோ அதனுடைய இருதயத்தை திறந்தோ என்னால் ஜெபிக்க முடியல. அப்ப சொன்ன ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஜெபிக்க முடியாத தருணத்தில் வாக்கு கடங்காத பெருமதியில் நான் காதல் விண்ணப்பம் பண்ணது ஆவியானது எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி படுத்த நிலையிலே ஆவியில
விளைவின நேரங்கள் நல்லா நகர முடியாது. நமக்கு உதவி செய்ய பசு சாவியான உதவி கேட்கணும். நீ அவரை கேட்கணும். இது எவ்வளவு பேர் நம்ம பிரச்சனையில அவருக்கு பிரச்சனைக்குரிய தீர்வே ஆகிறதான் ஏசுதான். தீர்வே ஆகுது வேலையா எனக்கு நடுவில் ஒரு காரியத்தை பேசுங்க. என்ன பேசணும் அதெல்லாம் ரேட்டு அங்கே நீங்க வளர்த்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்ப என் சிந்தை எது? என் சிந்தை எது? நான் எது சிந்திக்கிறேன்? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. நான் ஊழியம் செய்யறேன், அண்ணனுக்காக ஊழியம் செய்யறேன். இது ஜனங்க பார்க்கிறாங்க, ஐயோ பாவம் தம்பி இப்படி அழைச்சிட்டாரு, இப்படி அழைத்தாரு, ஆண்டவர் ஏன் தான் சோதிக்கிறாரு யாரும் சொல்ல முடியாது. அப்ப என் சிந்தை எப்படி இருக்கு? இன்னொரு காரியம் சொன்னார், அதே நான் சொல்றேன். ஏன்னா கர்த்தர் காண்பித்த வார்த்தையை நாம சொல்லிட்டு சிந்தை சரியா இல்லை, நாம வாழ்க்கை சரியா உலகத்துல உபத்திரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நாம என்ன சிந்திக்கிறோம்? உபத்திரவத்தையே சிந்திக்கிறோம். எனக்கு விரோதமா பேசுற ஜனங்களை பற்றியே நம்ம சிந்திக்கணும். நமக்கு தீமை செய்கிற ஜனங்களை பற்றி சிந்திக்கணும். தீமையை நன்றியால் மாறு பண்ணக்கூடிய அவருடைய வார்த்தையை சிந்தித்து நாம எதை நம்ம வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கணும். நீதிமொழி 12:21 சொல்லும்போது மரணமும் ஜீவனும் ஆவின் அதிகாரத்தில் இருக்கு. யாரின் அதிகாரத்தில் அது பிரியப்படுகிறவர்கள் அது தெரியப்படுகிறவர்கள் நன்மையை ருசிப்பார்கள். என்ன கனி? ஜீவ கனி என்ன? மரண கனி. செத்து 2 நாள் ஆனவன் பக்கத்துல போய் நின்று பார்த்துக்கிறீங்க. உட்காந்துக்கிற சகோதரிகளை இருப்பாங்க. ஏன் ஆனா இல்லைன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேருக்கு பயந்து நீங்க அந்த நாட்டை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள. அப்ப நாட்டு நிறைய ஒரு காரியத்தை படம் ஒரு கூட நிறைய வச்சு சாப்பிட்டீங்க. ஒரு கூட நிறைய நாட்டில் படித்த படத்தை, அழிவு போன படத்தை வச்சு சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கும்? பழமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பழத்தை சாப்பிட்டு பாழா போன்னு சொல்ல முடியும்? பதில் தெரியும். நத்தனை பண்ணி சொல்றேன். என்னோட இடைப்பட்டு வந்து நிறைய நம்ம எதை சாப்பிட்டு நினைக்கிறேன். ஜீவனை குறித்து சிந்திக்கிறதும் கிடையாது, ஜீவனை குறித்து பேசுறதும் கிடையாது. நம்ம பேசுறதுன்னா மரணக்கணி. எதுதான் ஏன் தான் இருக்கிறது, ஏன் தான் தோன்றதோ தெரியல.
ஏமாந்து வாழ்க்கான் பாரு எனக்கு. வேற எங்கேயாவது போய் தொலை மாட்டான், எங்கேயாவது ஊருக்கு போனா நல்லா இருக்கும். என்ன கனி எதெல்லாம் சாப்பிட்டுக்கிற அது பாரு, அது ஒண்ணு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நடந்ததும் நடக்கும் போதும் இனி என்னென்ன நடக்குமோ எல்லாமே தேவனுக்கு தெரியும். அப்போ நம்முடைய உடம்பை சிரித்தவர் அற்புதமாக சிரித்து இருக்கிறார். நமக்குள்ளே சுகமளிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நம்முடைய மூளையில வச்சிருக்க. இந்த மூளை தான் இப்போ உன்னை யோசிக்கிறது, சிந்திக்கிறது, செயல்படுத்துறது எதுன்னு. அப்ப இந்த செயல்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை ஒரு ரசாயனம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் அது உருவாக்கக்கூடிய வல்லமை நம்ம. அது என்ன பண்ணுது? நீ சிந்திக்கிற ஒவ்வொன்றையும் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதுக்கு காரணம் யாருன்னா நீயும் நானும். அப்ப இன்னைக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யணும்னு சொன்னாரு ஆண்டவர். உன் சத்துருக்களை சிநேகின்னு சொன்னாரு. நான் யோசிக்கிறேன், காரியமா அது. ஆனா ஏன் அவர் பேசினாருன்னா நம்முடைய நன்மைக்காக, ஏன் நானும் நல்லா இருந்தாங்க போன குழந்தை இல்லாதவங்க சொல்லலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை எல்லாம் என் நன்மைக்காக எழுதி நீ ஒன்ன மன்னிக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய தன்மை, அதனுடைய உணர்வுகள் மாற்றப்படும். ரசாயனத்தை மாற்றி உடலுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தை உணர்ச்சியை மூளை உருவாக்குது. அப்படியேப்பட்ட நிலையில நான் கட்ட மூளையை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. என்ற காரியத்தை கட்ட புத்தகத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆசீர்வதிக்க வேண்டியவங்க ஆசீர்வதிக்க, சபிக்க ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்று சபிக்காது. எதை விதைக்கிறானோ அதையே மற்றவங்களுக்கு என்ன நீங்க செய்றீங்களோ காலத்துல பலன் அது உனக்கு கிடைக்கும். நீங்க எதெல்லாம் நீ செய்ய மறுக்கிறீங்களோ நாளைக்கு ஒண்ணா அதெல்லாம் உங்களுக்கு வைத்துல. அப்ப ஆண்டவர் நமக்கு சொந்த காரியங்கிறத எல்லாம் கவனிச்சு நீங்க நடந்தீங்கன்னா நீ நேரத்தை கர்த்தருக்கு கர்த்தரை பார்க்க வாங்க. அவரை பார்க்க முகத்தை பிரகாசம் பண்ண ஒன்று கூட வெட்டப்பட 34 நம்ம அங்கே ஆரம்பிச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா வருஷமே இருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் என்னை வெட்கப்படுத்தக்கூடிய நிலையில என்னை தெரிஞ்சவங்க, எனக்கு வேண்டியவங்க, எனக்கு உறவானவங்க, என் கூட என்ன பகைச்சவங்க, எப்ப விழுந்து போகணும் நினைக்கிறவங்க, என்னை வெற்றப்படுத்த நினைக்கிறேன், நினைவன் நினைக்கிறேன், 4 பேர் மத்தியில சொல்லி என்னை வெட்கப்படுத்த நினைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில நான் வெட்கப்படா இருக்க வேண்டும். இவங்க அல்ல, துறைகள் போல யாரை பாருங்க, வெட்கப்படாம இருக்கிறது யாரை பாருங்க. ஒரு நேரம்
வாழ்க்கையில ரொம்ப நிறைய பலவீனங்கள் கர்த்தர் எல்லா மனுஷனும் அதில் வரும்போது கிட்டலாம் ஒரு கருத்தாவே வரும்போது அப்படிதான் இருக்கு. செபிக்கிற வேலையில கர்த்தர் நமக்கு வசனத்தை அறிவிக்கிறார். கர்த்தர் பார்க்கிற வேலையில் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் பாராட்டி எல்லா வேலையும் நமக்கு எனக்கு கஷ்டத்தாங்க ஏந்தினார் உணர்ந்தார் வச்சிருந்தார். இன்னொரு காரியம் எனக்கு அது நாங்கள் தனியாக வருது. நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, நேற்று ஃபோன் பண்ணாங்க, நேற்று பண்ணி. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நினைக்கிறேன், எதை செய்தாலும் தேவன் நன்மை கரெக்டாக செய்வார். ஒருவேளை எனக்கு தோல்வி சொன்னா ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை எனக்கு அது நன்மையாக தான் இந்த நாட்கள் முடிச்சு நான் ஜன நினைச்சு ஏன்னா நிறைய தீவிரங்கள் எனக்கு கிடையாது. சபைக்கு வருகிறதுலே கூட இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் வர எல்லாத்தையும் பங்கெடுக்கணும்னு எனக்கு ஆசை. கருத்தை நிறைவேற்றி என் தம்பிக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன். இப்பதான் என் ஜபம் நல்ல படம். இந்த ஜபத்தையும் கருத்தை ஆசீர்வதிச்சு ஏன்னா அன்னைக்கு நல்ல நிலையில என் கூட பேசிட்டு காலையில 3 மணிக்கு எங்களுக்கு போன் வருது. இன்னைக்கு மேல் வீட்டில் இருக்கிறாங்க, போன் வருது. எவ்வளவு ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. கஷ்டமான நிலையில் இருக்கு. மருத்துவ சரியான ஏற்றுக்கல. நேற்று ஒரு வீட்டு போகிறோம், ஏற்றுச்சுன்னா பேசுறது என்ன பண்ணலாம், அது ஏற்றுக்கணும். சரி, நல்ல நிலையில பெருநடையணும், ஆரோக்கியத்துக்கு ஒருத்தர் வரணும். என்னுடைய சாத்தியான அப்புறம் பசங்க வந்து காலு இந்த கையை நம்ம கையில் போட்டுருக்காங்க. மற்றபடி கத்தர் உயிருக்கு சேர்ந்தாலும் பாதுகாத்தாங்க. அதுதான் கத்தருக்கு வராது போட்டுருக்கோம். கூட படிக்கிறாங்க, கால் விரல் அனுப்பி போடுறோம். என்ன வாழ்த்துக்கள் ஒன்று பொருந்திய